Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. சோ ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். பேக் சைட்ல என்னன்னு தெரியலங்க, நாய் கத்துது, ஆளுங்க கத்துறாங்க, சவுண்டு சோ பேசிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அப்படி கேக்குது. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குற ஒரு விஷயம், நானே வந்து சொல்லணும்னு ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு 2 டேஸா சரி கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கண்டபடி சாப்பிட்டுட்டேன். நைட்ல போயிட்டு ஹெவியா சாப்பிடுறது இந்த மாதிரி இது ஆயிடுச்சு. சோ இனிமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். சோ கண்டிப்பா அது எல்லாருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா வெயிட் லாஸ் விட வெயிட் மெயின்டைனிங் வந்து பெரிய ப்ராசஸ்ங்க. சோ அதனாலதான் சொல்றேன். சோ கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க, அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸுமே வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் பெரிய ஹாய். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சோ அதான். அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சாப்பிடலாமா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சக்கரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், மரவள்ளி கிழங்கா இருக்கட்டும் சாப்பிடலாம். அளவா எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஒரு போர்ஷன் ஆக்கிடணும். சரிங்களா? அந்த மாதிரி. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த இப்ப காஷ்மீர்ல நடந்த விஷயத்த பத்தி உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயங்க. அதே நியூஸ் தான் நான் வந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொடூரமா வந்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறியாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ அப்பாவே மனுஷங்க, அவங்கள வந்து கொல்றதுனால என்ன நடக்க போகுது? சோ எது என்ன மாதிரி, ஏன் அதை சுட்டவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஒரு கல் மனசாவா இருந்திருப்பாங்க? அந்த மாதிரிலாம் எனக்கு பல திங்கிங் ஓடிட்டு இருக்குங்க. அந்த குழந்தைங்க எல்லாம், அந்த பெத்தவங்க, அந்த தகப்பர், அத ஆம்பளைங்களை பார்த்துதான் கொண்டிருக்காங்க. அப்ப அந்த குடும்பம், அந்த ஒய்ஃப், அந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்து அது அப்படியே கதற ஒருத்தவங்க நேரா ஒருத்தவங்களை வந்து கொல்லும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அவங்க. ஒருத்தவங்களும் அந்த நியூ மேரிட் கப்பல் எல்லாம் பார்க்கப்பா, அந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்துருக்கு. அது உட்கார்ந்துருக்கு, அத கத்தி பேசுறதை விட அந்த அமைதியில வந்து ரொம்ப வலி இருக்கும்ல, அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அதெல்லாம் தடி பார்க்கும்போதே ரொம்ப வந்து உலுக்கிட்டு இருக்குங்க. எப்பா பயங்கரமா இருக்கு. இனிமே இந்த காஷ்மீருக்கு எல்லாம் போகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்க வந்து ஜம்மு போயிருந்தோம் ஒரு தடவை. எப்படின்னா அங்க வந்து ஒரு வைஷ்ணு தேவின்னு ஒரு கோயில் இருக்குது. சோ அங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். காஷ்மீருக்கு இது வரைக்கும் போகலாம் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கோம். இனிமேலாம் அதை பத்தியே யோசிக்க கூடாதுன்ற மாதிரி இருக்குங்க. சோ பயங்கரமா நிறைய பேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே இடத்துல நிறைய பேர் அதுக்கு பக்கத்துல ஏரியால இருந்தவங்க சில பேர்லாம் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அந்த நியூஸை பார்க்க என்ன சொல்றதுன்னு தெரியல. மிக்சடு ஒரு மாதிரி மனநிலையா இருக்குது. பார்க்க அதே நியூஸ் தான் வந்துட்டே இருக்கா, வேற மைண்ட்ல அதே தாங்க ஓடிட்டு இருக்குது. சோ கடவுள் இப்போ எனக்கெல்லாம் அவங்க எங்க இப்பெல்லாம் பதுங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் என் மைண்டுக்கு வந்து சிந்தனை போகுதுங்க. எப்படி எஸ்கேப் ஆயிருக்காங்க பாருங்க பண்ணிட்டு. எவ்வளவு ஒரு இதுவா என்ன பண்றது, நம்ம புலம்பி இப்போ ஒண்ணும் ஆக போறதுல மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அதற்கான நியாயம் வந்து கிடைக்கணும். அப்பாவி மனுஷங்க கல்யாணம் பண்ணி நிறைய பேர் அதுல நியூ மேரிடு, அதுல இப்போ தமிழ்நாட்டுல இருக்கட்டும், கர்நாடகா, நிறைய பிளேஸ்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு ஆசையோட எவ்வளவு கனவோட ஒவ்வொருத்தவங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் எல்லாம் வந்து ஏக்கப்பட்டு அந்த காஷ்மீரை பார்க்கணுன்ற ஏக்கத்தோட வந்தவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சிறு காசு சேர்த்து வந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு இதெல்லாம் பார்த்தேன் நானு. சோ அப்ப எவ்வளோ ஒரு கனவோட ஆசையோட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமைங்கும் போது நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அதே இடத்துக்கு நாங்க போன மாசம் போயிருந்தோம், அதுக்கு மாசம் போயிருந்தோம் அப்படின்னு அதெல்லாம் ஷேர் பண்றாங்க. இப்போ ஒரு சிலரு உங்களோட மனநிலை, ஐயோ இனி போறதுக்கான இதுவே ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு இது நடந்துச்சு இல்லையா சம்பவம், அந்த பஸ் வந்து இது பண்ணாங்க. அதோட இந்த டூரிசம் வந்து ஸ்டாப்பா இருந்தது. இப்போ வந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு வர கேப்ல இப்போ பாத்தீங்கன்னா இனி வந்து போகவே மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. அங்க
வாழ்ற மக்களுமே இந்த டூரிசத்தை வச்சுதான் அவங்களும் பொழைப்பு நடத்துறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம். சோ எங்க மனுஷங்க பாவங்க. நம்மளாம் ஒரு சில நம்மளாம் இப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா எவ்வளவோ பேர் கஷ்டத்துல இருக்காங்க. அதெல்லாம் வந்து நினைக்கும் போது நம்ம எவ்வளவோ பெட்டர்லாம் தோணுது. ஸோ எல்லாரும் அந்த அந்த மாதிரி உயிர் போன எல்லாரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். இந்த தப்பு பண்ணவங்களை காட்டி கொடுத்து அதை வந்து ஒரு வழி ஆக்கணுங்க. அவ்வளவு வெறியா இருக்குது. ஸோ எல்லாரும் நம்ம ப்ரே பண்ணிப்போம். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? கடவுள் தான் இனிமே நமக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க எவ்வளவு குறைச்சிங்க அப்படின்னு கேட்டு 5 kg கிட்டத்தட்ட குறைச்சிருக்கிறேன். ஸோ நியூவா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். ஒரு 4 inch கிட்ட வந்து குறைச்சிருக்கிறேன் நான் ஸ்டமக் கிட்ட. ஸோ அதுல வந்து நல்லாவே எனக்கு ஏன்னா டக்குன்னு வந்து வயிறு பகுதி தாங்க பெருசாகும். ஸோ அதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அன்னைக்கும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நேத்து முட்டை பரோட்டா ஃபேட்டாவே நைட்ல வந்து சாப்பிடவும் அது வந்து அதிகமாகிற மாதிரி வந்து வெயிட்ல காட்டும். ஆனா அது வந்து ரெகுலர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் எப்பவுமே சொல்றது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், நான் வந்து சரி ஆசைக்கு இந்த முட்டை பரோட்டா வச்சு சாப்பிடலான்னு வாங்கினா கொலவை கன்றாவியா இருந்ததுங்க. அப்படி கொலவை பண்ணி வச்சிருக்காங்கங்க. இங்க உள்ள ஹோட்டல் தான் அது. ரொம்ப நான் கல்யாணம் பண்ணி வந்து புதுசுல அங்க வந்து சாப்பிட்டுருக்கோம். இப்ப அங்க அந்த அந்த ஹோட்டல் நடத்தினவரை இறந்துட்டாரு. அவங்க வந்து ஆட்களை வச்சு பண்றாங்க. அதுல நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறாங்க போல இருக்கு. நம்ம டேஸ்டே வரல. மண்ணு மாதிரி பொரோட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொத்தி இருப்பாங்க. அது பொடி பொடியா இருக்குல்ல. இது அப்படியே சப்பாத்தியை நம்ம வந்து சம்டைம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. சப்பாத்தியை பிச்சு போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ட்ரையா டேஸ்டே இல்ல. ஐயோ நேத்து வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு கொடுமையா போச்சுங்க. சீட் பண்ணி என்னோட கலோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் ஏத்துறதுதான் மிச்சமே தவிர நான் ஆசைப்பட்ட அந்த இது வந்து கிடைக்கல. ஆனா ஒரு ஹோட்டல்ல நல்லா இருக்கும். நான் அங்கதான் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட் வந்து சரி இங்கேயும் இருக்குன்னு சொல்லவும் அவங்க பிசியோதெரபிக்கு போன இடத்துல பக்கத்துல வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொலவடி ஆயிடுச்சுங்க. நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சுட்டு சரி நாக்கு குணக்கே நம்மளாம் சாப்பிடணும்னு நினைச்சாலும் அது இப்படி எல்லாம் கொண்டு போய் முடிக்குதுங்க. இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்க. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க. நானும் அப்படிதான் சிஸ்டர் முடிச்சுட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனா வேற கடையில வாங்கி சாப்பிட்டோம். சுமாரா இருந்துச்சு சொன்னீங்க. அதுவாது பரவாயில்ல. நம்ம ஊருகள்ல அது சுமாராவது இருக்கும். இங்க வந்து அதை சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஐயோப்பா அதான் சொல்றேன் கலோரிஸை ஏத்தி இது பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, வேஸ்டா போச்சுங்க என்னோட. அதான் சொல்றேன்ல அன்னைக்கும் நைட்லயே சாப்பிட்டு விட்டேன். இந்த 2 days வந்து நம்ம ஏத்தின வெயிட்ல ஏத்தின மாதிரி இருக்கு. ஆனா வந்து டக்குன்னு ஏறிடாது வெயிட். அது நம்பர்ல காட்டும் பிளக்சுவேஷன்ஸா. ஆனா தொடர்ந்து பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல கரெக்டா இருக்கணும். சோ தான். அதுக்கப்புறம் சங்கரி சிஸ்டர் வந்து சென்னையில இருந்து 81ல இருந்து 73 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து கடையில டயட் ஃபுட் எல்லாமே ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் சொன்னீங்க. நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்ற ஒரு பேஜுக்குள்ள இருக்குங்க. அதாவது வெயிட் லாஸ்ன்ற ஒரு இது போட்டிருக்கேன் சரிங்களா. அதுக்குள்ள வந்து இருக்கும் சரிங்களா. பாருங்க பிளேலிஸ்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஏதாவது நம்ம ரவக்களி அப்படின்னு டெல்லி தமிழ்ச்சின்னு போட்டீங்கன்னா சர்ச்சிங்லேயே வந்துடும் எல்லாமே. இப்போ ஏதோ ஒரு வெயிட் லாஸ் தோசை அப்படி சர்ச்சிங்ல போட்டாலும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துடும் சிஸ்டர் சரிங்களா. நான் வந்து போட்டிருக்க ரெசிபிஸ்க்கு தான் நான் தனியா போடணும்னா அது பெரிய ப்ராசஸ் ஆகி போயிடும் சிஸ்டர். முடியாது அந்த மாதிரி பெருசு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்க சேலஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டாம் சிஸ்டர். நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு 10 days கரெக்டா ஃபாலோ பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பண்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தாங்க. என்ன தெரியுமா, நம்ம 6:30க்கு ஈவினிங் சாப்பிட்றோம் இல்லையா, காலைல ஒரு 10:30க்கு சாப்பிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சரிங்களா. அதுக்கிடையில நம்ம வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்ல நம்ம வந்து தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க. லிக்யூட் அந்த மாதிரி தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சரிங்களா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த டயட்டை பற்றிலாம் யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் போல எனக்கு என்னோட மைண்ட் செட்டுக்கே தோணுது. உங்களுக்கே தெரியும், இதை நோக்கியே ஓடிட்டே இருந்துட்டோமா டைம் இப்போ அப்படியே ஓடுது. ஸோ அதனாலதான் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நானே வந்து சேலஞ்சில் வந்து வருவேன் சரிங்களா. கடலைப்பருப்பு உப்புமால வந்து கடலைப்பருப்பு போடுறதா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிங்க. எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கருக்கு முறுக்கு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா தான் இருக்கும். என்னோட மாமியா இருக்காங்களா, அம்மாச்சிக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது. அந்த மாதிரி உப்புமால வந்து இந்த கடலைப்பருப்பு இந்த கடுக்குன்னு கடிக்கிற மாதிரி எல்லாம் உள்ளது பிடிக்காது. ஸோ அதனாலே சரி ஒரு ஆள் அவங்களுக்காக அப்புறம்
சாப்பிட முடியாம போயிருமே. சரி நம்ம அது சேர்க்காம கூட நம்ம சாப்பிடலாம், ஆனா சேர்த்தா அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலையேன்றதுனால நாங்க வந்து சேர்க்கறது இல்ல. நாங்க வந்து தனியா எனக்கு மட்டும் செய்யறேன்னா நான் சேர்த்திருப்பேன், நிறையவே கடலைப்பருப்பு போட்டு சாப்பிடுவேன் நானு, நல்லா இருக்கும், எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் குழந்தைங்களுமே அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்களா, அம்மாச்சிக்கும் அது வந்து பிடிக்காது, சோ அதனால போடுறது இல்ல சிஸ்டர். ஒரு சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து, அவங்க பேரு வினிதான்னு சொல்லியிருந்தாங்க. என் பேரு வினிதா தான் சிஸ்டர். ஏன்னா என்னோட வெயிட் வந்து காலைல நம்ம பார்க்கும்போது ரெண்டு மூணு விதமா காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 3 தடவை நில்லுங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இருக்கும், 2வது தடவை ஒரு தடவை இருக்கும், 3வதா சேமா வரும், அதுதான் வந்து நம்மளோட வெயிட். சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்லாம் கண்டிப்பா மாறதான் செய்யும், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டும் ஆட் ஆகும் இல்லையா? சோ அதனால எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கும் போதுமே ஒரு 2-3 தடவை நில்லுங்க. சரிங்களா? அதுல காமனா வரும் கடைசியா, அதுதான் வந்து நம்மளோட வெயிட். டுடே உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதான் சொல்றேன், நல்லா வந்து கரெக்டான உணவு பழக்க வழக்கம், கரெக்டா தூங்கி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருந்தோம்னாவே நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். சரிங்களா? ஃபுட்ல எல்லாத்தையும் மாத்தலாம். அந்த ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் எல்லாம் மிஷின்ல போடாதீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் போட மாட்டோம் நாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட நியூ ட்ரெஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போட மாட்டோம் நாங்க. அது வந்து கையில வாஷ் பண்ணி தான் நேற்று வந்து, ஆனா மொத்தமா காய போடும்போது அப்படி காமிச்சேன் நானு, ஆனா அதெல்லாம் கையில தான் அலசுவோம். சின்ன பையனை வந்து ஸ்கூல் சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சேர்க்கணும் சிஸ்டர். ஏன்னா இப்போ நல்லா கொஞ்சம் வீட்டுல தமிழ் எல்லாம் கத்துக்கட்டும், அப்புறமா இப்போ ஸ்கூல்ல விட்டோம் தமிழை விட்டுருவான், அதனால 4 வயசுல சேர்ப்போம். கவனுக்கும் அப்படிதான் சேர்த்தோம், ஏன்னா இப்ப 6 வயசுலதான் வந்து 1ஆவதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதனால அது வந்து 4 வயசுல சேர்த்தாவே கரெக்டா இருக்கும். பிளே ஸ்கூல்ல போடுறோம் அப்படின்னா அவங்க டேக் கேர் தான் பண்றாங்க. சோ அதை நம்ம வீட்லயே நம்ம கூட இருந்துட்டு போட்டோம், இந்த டைம்ல நம்ம கூட இருக்கிறது இல்லையா? சோ அதனால 4 வயசுல கவனுக்கு அப்படிதான் வந்து போட்டோம். சோ அவன் நல்லாவே பிடிச்சுக்கிட்டான் படிப்பை. அதை ஏன்னா நம்ம தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புகுத்திடணும் இல்லையா? அப்பதான் எல்லா மொழியும் ரொம்ப ஈஸியா கத்துப்பாங்க. அது போக நம்ம மொழியை விட்டுற மாட்டாங்க. சோ அதனாலதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல எப்பயும் போல வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு வந்து 59.30 வந்து இருக்குங்க. 2 டேஸாவே உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து நைட் டைம்ல ஹெவியா சாப்பிடுறது இந்த மாதிரி கொஞ்சம் சீட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான். ஸோ நெக்ஸ்ட் டேல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் டீல லெமன் டீ தான் வந்து பண்ணி குடிச்சேன். இது வந்து ஹனி வந்து ஆட் பண்ணி குடிச்சேன் இன்னைக்கு நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுலாம். சோறு வந்து குக்கர்ல வந்து அரிசியை களைஞ்சு வச்சு விட்டுட்டேன், அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா ரைஸை வந்து அப்படியே ஆற வச்சேன், லெமன் ரைஸ் வந்து தாளிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லெமன்லாம் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளா நம்ம எப்பவும் போல தாளிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்கல, ஏன்னா தம்பிக்கு சின்ன பையனுக்கு கொடுக்கறதுனால. ஸோ அதனால இந்த மாதிரி சிம்பிளா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு பரட்டிக்கிட்டோம்னா சூப்பரா லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். சாதம் பொழுன்னு இருக்கணுங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஸோ லெமன் ரைஸ்லாம் என்னோட ஃபேவரெட்டு, ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் தம்பிக்கு வந்து சிப்ஸ் வந்து இருந்தது, ஸோ அதை வச்சு லெமன் ரைஸ் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி அவன் கேட்டான், அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறமா பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பச்சை பயிறு தான் வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து தண்ணி உப்புலாம் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவனை கொண்டு போய் விடுறதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டுட்டு காலைல வந்து பிரெட்டும் டோஸ்ட் பண்ணிட்டேன் நான். பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, காலைல பிரெட் டோஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயும் போல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிட்டு அது கூட அந்த பயர் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீலிங்கா இருக்கும்ட்டு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாச்சியே வந்துட்டாங்க, ஏன்னா மாடி தோட்டத்துல கீரை இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆஞ்சு கொடுக்கறதுக்காக. ஸோ வீடியோ எடுக்கிற மென்ஷன் சொல்லவோ அவங்களுக்கு வந்து வெக்க வந்துருச்சு, சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா நம்மளோட மாடி தோட்டத்துல கீரை வந்து விளைஞ்சிருந்தது, அதை வந்து ஆஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 பாக்ஸ்ல வந்து லெமன் ரைஸ் பயிர் வச்சு பேக் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வறுக்குவான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால அதுக்கப்புறம் நானுமே அந்த பச்சை பயிர் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டேன். ஸோ சிம்பிளா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் அவ்வளோ நல்லது. அப்புறம் கையோட பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அப்புறம் சின்ன பையனையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. அவரையும் நல்லா ரெட் கலர் ட்ரெஸ் போடவும் பிரைட்டா தெரியுதாரு பாருங்களேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போனா பாருங்களேன் என்னம்மா வெயில் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. 10 மணி தாங்க ஆகுது. எவ்வளவு வெயில் மட்டும் பாருங்களேன். இப்பெல்லாம் சீக்கிரமா போட்டுட்டோம்னா துணியை டக்குன்னு எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போட்டா டபக்குன்னு வந்து காஞ்சிரும் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து துணியை மிஷின்ல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. காலைல ஹஸ்பண்ட் வந்து அவசரமா போனதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால தண்ணி அவங்க ஊற்ற முடியல. ஸோ அதனால ஊற்றி விட்டுட்டு நல்லா மாடியை தேய்ச்சி கழுவி விட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா மாடியிலையும் வெள்ளை டைல்ஸை போட்டு விட்டாங்கங்க. வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கரை பிடிச்சிரும் இல்லையா, நம்ம வேற செடியெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீட்டாக வந்து கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்புறம் மிஷினில் துணி ஆயிடுச்சு, அதையும் அள்ளிட்டு வந்து காய போட்டுட்டேன் நான். ஸோ ஒரு வேலை அப்படியே கீழே இறங்கிடலாம், மொத்தமாக வேலை முடிச்சாச்சு இல்லையா. போயிட்டு நல்லா ஒரு செம்பு தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. வெயிலுக்கு தாகம் பயங்கரமா எடுக்குது. அது போக நம்மளும் குடிச்சிட்டே தான் இருக்கணுங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இஞ்சி போட்டு இன்னைக்கு வந்து டீ தான் வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டேன் நான். ஸோ வெயில் வந்தாலும் சரி எதுனாலுமே அவங்களுக்கு வந்து டீ காஃபி வந்து அந்த முன்னெல்லாம் இன்னும் அதிகமா குடிப்பாங்க, இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து கீரை வந்து ஆஞ்சு கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதை தான் வந்து ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட மாடி தோட்ட கீரைங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வெங்காயம்லாம் நல்லா கட் பண்ணிட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள்ங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கீரையை நல்லா வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்க போறோம். நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கிடக்குற மாதிரி இருக்கும், அப்படியே வதங்கி சுருண்டுரும் கீரை மட்டும். அதான் மூடி போட்டு மட்டும் வேக வைக்க கூடாது கீரையை, சரிங்களா. கடைசி உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போதான் வந்து கரெக்டா இருக்கும். உப்பு இல்லைன்னா ரொம்ப கச்சிரும், ஏன்னா நம்ம வந்து அதிகமா போட்டுருவோம் இல்லையா, அதனால. ஸோ ஒரு மாதிரியாவும் ஆயிடும். கடைசியா அந்த மாதிரி போட்டு கிளறிட்டோம்னா சூப்பரா கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தர்பூசணி பழம் இருந்தது, அதை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு ஸோ ஏன்னா அது முன்னாடியே வேலை முடிஞ்சிச்சா, சரி இப்போ கொஞ்சம் வந்து லஞ்சுக்கு முன்னாடி இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 12:30 மணி இருக்கும் அந்த டயத்துல வந்து தர்பூசணி தான் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது தண்ணி பழம்லாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல போட்டு நம்ம காய போட்டுருந்தாலும் துணி காஞ்சிரும் ஏன்னா சீக்கிரமாவே. அதனால போயிட்டு நம்ம கீரை செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ காட்டினேன் இல்லையா, அப்புறம் துணியை அள்ளிட்டு வந்துட்டேன் நான், ஏன்னா அவ்வளோ வெயில். அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட தயிர் இதெல்லாம் சில பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது பிளிங்கெட்னு சொல்லிட்டுங்க, ஒரு 7 மினிட்ஸ்லேயே வந்து வந்துடும். ஸோ அதையும் வாங்கினேன். அதுக்கப்புறம் தம்பிக்கும் ஸ்கூல்லேருந்து ஆட்டோக்கார பைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போதே இந்த செடியை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கே வந்து உடஞ்சி கிடந்திருக்கும் போல் அது பேகுக்கு சைடில் வச்சு கொண்டு வர்றாரு. இதை ஊண்டி வச்சோம்னா இந்த மாதிரி பூ பூத்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. இப்போ வீட்டில் ஒரு விஷயம் நம்ம வந்து மாடி தோட்டம்ன்ற பண்ணுறோம், அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்களேன். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணி அள்ளிட்டு வந்ததெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவனையும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து நல்லா மோர் சோறு மாதிரி வச்சுட்டு அந்த கீரையை வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து அம்மாச்சிக்கு வந்து கொடுத்தேன் நான். உங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும் இந்த வெயிலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சாதம், நல்லா கீரை பொரியல் நிறையா, அந்த பச்சை பயிர் வேக வச்சது இருந்தது, இதை வச்சு நல்லா பெரட்டிட்டு அந்த கீரையை பெரட்டி சாப்பிட்டோம்னாவே சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியில் எண்ணெய் வச்சு பின்னி போட்டுட்டேன். அப்படியே எண்ணெய் தைக்கலாட்டா எனக்கு வந்து மண்டை வெடிச்சிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேரளா பனானா சிப்ஸ் இருக்கு இல்லையா, நேந்திர சிப்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கி சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. இந்த சிப்ஸ் இந்த பிராண்ட்ல வந்து நல்லா தின்னா அப்படியே ஒல்லியா கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கிண்ணத்துல சின்ன கிண்ணத்துல நான் வந்து எடுத்துட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாச்சியும் வீட்டில தான் இருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் காஃபி போட்டுட்டு கொடுத்தேன். அவங்களுக்கும் சிப்ஸ் எல்லாம் கொடுத்து பிள்ளைங்களுக்குலாம். தம்பிக்கு இன்னைக்கு வந்து டியூஷன் இல்லை, அந்த பொண்ணுக்கு முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்லயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். அப்புறம் நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புதினா மல்லி சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு 2ஐயும் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டேன் ஆஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், அது கூட வந்து பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய்,
புளி, அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தனியாகவும் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம்னு சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கூட அரைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். முட்டை தோசை, அதுக்கப்புறம் நார்மல் தோசைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் நான். எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை, ஒரு நார்மல் தோசை, அதுக்கப்புறம் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஃபில்லிங்காக நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டேன் நான். ஸோ 2 தான், அதுக்கு மேலே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி அப்புறம் அடுப்பையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. கிச்சனையே நல்லா வந்து நீட் பண்ணி விட்டாச்சு. காலையில் அப்படியே நல்லா இருக்கும் இல்லையா? அப்போதான். ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி தான் இன்னைக்கு வந்து குடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்சும் போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.